தமிழ்நாடு டீச்சர்ஸ் எல்லாருக்கும் ஒரு பெரிய வணக்கம். டிஎன்டிடி எக்ஸாம்க்கு ரொம்ப மும்மரமா படிச்சிட்டு இருப்பீங்க இல்லையா? அதுலயும் இந்த இங்கிலீஷ் கிராமர் அடாடா பசங்களுக்கு சொல்லிக் கொடுக்கறதுக்குள்ள நமக்கு போதும் போதும் ஆயிடும். ஆனா கவலைப்படாதீங்க. இன்னைக்கு நம்ம பார்க்க போற டாபிக் கிராமர் டிரான்ஸ்லேஷன் மெத்தட், அதாவது ஜிடிஎம். இது உங்க வேலையை கொஞ்சம் ஈஸியாக்குறது மட்டும் இல்லாம எக்ஸாம்க்கு ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு பகுதி. வாங்க இத பத்தி ஜாலியா கத்துக்கலாம். சரி, இன்னைக்கு நம்மளோட பயணம் எப்படி இருக்க போகுதுன்னு பார்த்துடலாம். முதல்ல அப்ரோச்னா என்ன, மெத்தட்னா என்னன்னு ஒரு சின்ன கிளாரிட்டி எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் நம்ம ஹீரோ, அதாவது ஜிடிஎம்மோட ஒரு இன்ட்ரோ. அப்புறம் ஒரு ஜிடிஎம் கிளாஸ் ரூம்குள்ளே ஒரு விசிட் அடிச்சுட்டு அதோட ப்ளஸ் மைனஸ் என்னன்னு ஒரு அலசிடலாம். கடைசியா எக்ஸாமுக்கு என்னென்ன பாயிண்ட்ஸ் முக்கியமோ அதை ஒரு ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டா பார்த்து முடிச்சிடலாம். ரெடியா? ஆரம்பிக்கலாமா? ஓகே, செக்ஷன் 1 தி பேசிக்ஸ், அதாவது அடிப்படைகள். நாம நேரா ஜிடிஎம்குள்ள டைவ் அடிக்கிறதுக்கு முன்னாடி அப்ரோச், மெத்தட் இந்த ரெண்டு வார்த்தைக்கும் உள்ள வித்தியாசத்தை நம்ம கரெக்டா புரிஞ்சுக்கணும். இது ரொம்ப முக்கியம். ஏன்னா எக்ஸாம்ல இந்த இடத்துல தான் நம்மள குழப்ப பார்ப்பாங்க. முதல்ல அப்ரோச்னா என்னன்னு பார்க்கலாம். சிம்பிளா சொல்லணும்னா இது ஒரு ஐடியா இல்லனா ஒரு தத்துவம். ஒரு மொழியை எப்படி கத்துக் கொடுக்கணும், ஏன் அப்படி கத்துக் கொடுக்கணும்னு நாம வச்சிருக்கிற ஒரு நம்பிக்கை. இதுதான் அந்த வை அப்படிங்கிற கேள்விக்கான பதில். இன்னும் சொல்லப்போனா இது ஒரு பில்டிங் கட்டுறதுக்கு முன்னாடி போடுற ப்ளூ பிரிண்ட் மாதிரி, ஒரு பெரிய பிளான். அப்போ மெத்தட்னா என்ன? ரொம்ப சிம்பிள். நாம போட்ட அந்த ப்ளூ பிரிண்ட்டை, அதாவது நம்மளோட அப்ரோச்சை நிஜமா கிளாஸ் ரூம்ல எப்படி செயல்படுத்த போறோங்கிறதுக்கான ஒரு செயல் திட்டம் தான் மெத்தட். இது ஹவ், அதாவது எப்படி செய்ய போறோங்கிறதுக்கான பதில். ப்ளூ பிரிண்ட் கையில இருக்கு, அதை வச்சு எப்படி செங்கல் செங்கலா அடுக்கி கட்ட போறோங்கிறதா மெத்தட். இப்ப பாருங்க, இந்த ரெண்டுக்கும் உள்ள வித்தியாசத்தை ரொம்ப தெளிவா இங்க பார்க்கலாம். அப்ரோச்சுங்கிறது ஒரு பெரிய கொடை மாதிரி, அதுக்குள்ள நிறைய மெத்தட்ஸ் இருக்கலாம். ஆனா மெத்தடுங்கிறது ரொம்ப ஸ்பெசிஃபிக்கான ஒரு வழிமுறை. இந்த ஸ்லைடை ஒரு ஸ்கிரீன்ஷாட் கூட எடுத்து வச்சுக்கோங்க. எக்ஸாம் ரிவிஷனுக்கு ரொம்பவே யூஸ் ஆகும். சரி, அடுத்த செக்ஷனுக்கு போகலாம். இப்போ நாம சந்திக்க போறது யாரு தெரியுமா? இங்கிலீஷ் டீச்சிங் மெத்தட்ஸ் குடும்பத்தோட பெரிய தலைக்கட்டு, நம்ம தாத்தா ஜிடிஎம், அதாவது கிராமர் டிரான்ஸ்லேஷன் மெத்தட். ஏன் இவரை தாத்தான்னு சொல்றேன்னா, அவ்வளோ பழசு, ரொம்ப பாரம்பரியமானவர், கொஞ்சம் ஸ்ட்ரிக்டான ஆளு கூட. இந்த தாத்தாவோட வரலாறு என்ன தெரியுமா? 1840களில் ஜெர்மன் அறிஞர்கள் தான் மொழி கத்துக்கிறத ஈஸி ஆக்கணும்னு இதை கொண்டு வந்தாங்க. அப்புறம் என்ன, 1840லிருந்து 1940 வரைக்கும், அடேங்கப்பா, 100 வருஷம் மொழி கற்பித்தல் உலகத்தையே இவர் தான் ஆண்டாரு. இன்னைக்கு வரைக்கும் கூட பல இடங்கள்ல இவரோட சாயல் இருக்குதுன்னா பாத்துக்கோங்களேன். இந்த ஒரு வரி, கிராமர் இஸ் த சோல் ஆஃப் லாங்குவேஜ், இதுதான் ஜிடிஎம்மோட தாரக மந்திரம். இலக்கணம் தான் ஒரு மொழியோட ஆன்மா. சிம்பிளா சொன்னா, கிராமர் ரூல்ஸ் எல்லாத்தையும் நீங்க மனப்பாடம் பண்ணிட்டீங்கன்னா அந்த மொழியே நீங்க முழுசா கத்துக்கிட்ட மாதிரி. அவ்வளோதான், மத்ததெல்லாம் அப்புறம் தான். அப்போ இந்த ஜிடிஎம்மோட முக்கிய குணாதிசயங்கள் என்னென்ன பார்க்கலாம். முதல்ல ஃபோக்கஸ் எல்லாமே ரீடிங், ரைட்டிங் மேல தான். பேசுறதுக்கா அதுக்கு இங்க இடமே இல்லை. அப்புறம் வொக்காபுலரி அதெல்லாம் தமிழ், இங்கிலீஷ் லிஸ்ட் கொடுத்து மனப்பாடம் பண்ண வேண்டியதுதான். கிராமர் ரூல்ஸை விளக்கிட்டு அதை வச்சு வாக்கியங்களை டிரான்ஸ்லேட் பண்ணணும். இங்க எல்லாமே சென்டென்ஸை வச்சுதான். ரொம்ப முக்கியமா, டீச்சர் பாடம் நடத்துறது எல்லாமே நம்ம தாய்மொழியில, அதாவது L1ல தான் இருக்கும். நான் முன்னாடியே சொன்ன மாதிரி இது கார் ஓட்ட பழகாம அதோட இன்ஜின் எப்படி வேலை செய்யுதுன்னு தியரி படிக்கிற மாதிரி தான். சரி, தியரி பேசிட்டே இருந்தா போர் அடிச்சிரும். வாங்க டைம் டிராவல் பண்ணி ஒரு பழைய ஜிடிஎம் கிளாஸ் ரூம்குள்ள நாமளே போய் உட்கார்ந்து பார்ப்போம். அங்க என்ன நடக்குதுன்னு ஒரு லைவ் டெமோ பார்த்துடலாம். ஓகே, ஒரு டிப்பிக்கல் ஜிடிஎம் லெசன் அது எப்படி தான் இருக்கும், ஸ்டெப் பை ஸ்டெப்பா பார்க்கலாமா? பாருங்க, முதல்ல டீச்சர் ஒரு பேசேஜ் கொடுப்பாங்க. ஸ்டூடெண்ட்ஸ் அதை படிச்சு வரிக்கு வரியா, வார்த்தைக்கு வார்த்தை அவங்க தாய்மொழிக்கு டிரான்ஸ்லேட் பண்ணணும். ரெண்டாவது, டீச்சர் அந்த பேசேஜை பத்தி கேள்வி கேட்பாங்க. அதுவும் தாய்மொழியில தான், பதில் சொல்றதும் தாய்மொழியில தான். மூணாவது, எழுத்துப்பூர்வமா சில கேள்விகளுக்கு பதில் எழுதணும். அப்புறம் புது வார்த்தைகள், சினோனிம்ஸ், ஆன்டோனிம்ஸ் எல்லாத்தையும் ஒரு லிஸ்டா கொடுத்து மனப்பாடம் பண்ண சொல்லுவாங்க. அடுத்தது கிராமர் ரூல்ஸ், அதை விளக்கிட்டு டிரான்ஸ்லேஷன் எக்ஸசைஸ் கொடுப்பாங்க. கடைசியா மனப்பாடம் பண்ண வார்த்தைகளை வச்சு ஒரு காம்போசிஷன் எழுதணும். சுத்தி சுத்தி டிரான்ஸ்லேஷன், மெமரி, ரூல்ஸ், இதுதான் ஜிடிஎம் கிளாஸ். அடுத்தது ஒரு முக்கியமான கட்டம். நம்ம ஜிடிஎம் டாட்டாவோட ரிப்போர்ட் கார்டை பார்க்க போறோம். என்னென்ன சப்ஜெக்ட்ல பாஸ், எதுல ஃபெயில்னு ஒரு அலசல். எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூல இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட், ஸோ கொஞ்சம் நல்லா கவனிங்க. இதோ பாருங்க, ஜிடிஎம்மோட மெரிட்ஸ், டிமெரிட்ஸ். நன்மைகள்னு பார்த்தா டீச்சரோட டைம் சேவ் ஆகும். அதிக ஸ்டூடெண்ட்ஸ் இருக்கிற கிளாஸ்க்கு இது வசதியா இருக்கும். வொக்காபுலரி பவர் நல்லா டெவலப் ஆகும். சரி, குறைகள் பக்கம் வந்தா, அடே எங்கப்பா, லிஸ்ட் பெருசா இருக்கு. மனப்பாடம் பண்றதுனால ஸ்டூடெண்ட்ஸ்க்கு சீக்கிரம் போர் அடிச்சிடும். ரொம்ப முக்கியமா பேசுறதுக்கும் கம்யூனிகேஷனுக்கும் இங்க வேலையே இல்ல. இதனால இங்கிலீஷ்ல பேசுறதுக்கு ஒருவித தயக்கமும் தன்னம்பிக்கை குறைவும் வந்துரும்.
இந்த டேபிள நல்லா மனசுல வச்சுக்கோங்க. இதுல இருந்து கண்டிப்பா கேள்வி வர வாய்ப்பு இருக்கு. இப்போ நம்ம கிளைமேக்ஸ்க்கு வந்துட்டோம். நம்மளோட கடைசி செக்ஷன். இதுவரைக்கும் நம்ம பார்த்த எல்லாத்தையும் ஒண்ணா சேர்த்து உங்க டிஎன்டிஇடி எக்ஸாமுக்கு கண்டென்ட்டை புழிஞ்சு சார மட்டும் இங்க பார்க்க போறோம். அப்போ உங்க மனசுல ஒரு கேள்வி வரலாம். இவ்ளோ மைனஸ் பாயிண்ட் இருக்கிற இந்த மெத்தட் ஒரு மியூசியம் பீஸ் தானே, இதை எதுக்கு நாம இன்னமும் படிச்சுக்கிட்டு இருக்கணும்? நல்ல கேள்வி. ஆனா இதுக்கு ஒரு காரணம் இருக்கு. என்னன்னு பார்க்கலாம் வாங்க. இந்த ஸ்லைடு தான் உங்க எக்ஸாமுக்கான ஒரு சீட் ஷீட் மாதிரி. நல்லா கவனிங்க. ஜிடிஎம்க்கு இன்னொரு பேரு கிளாசிக்கல் மெத்தட். இதோட மெயின் ஃபோக்கஸ் எது? ரீடிங், ரைட்டிங் அண்ட் கிராமர் ரூல்ஸ். டீச்சிங் மீடியம் எது? நம்ம தாய்மொழி L1. இதோட ஸ்ட்ரென்த் என்ன? வொக்காபுலரி அண்ட் கிராமர் ஆக்யூரசி. வீக்னஸ், கம்யூனிகேஷன் ஸ்கில்ஸ் டெவலப் பண்றதுல ரொம்ப வீக். இதோட பேசிக் யூனிட் ஆஃப் டீச்சிங் சென்டென்ஸ். இந்த 5 பாயிண்ட்டையும் மறக்கவே மறக்காதீங்க. சரி, போறதுக்கு முன்னாடி ஒரே ஒரு கேள்வி. இன்னைக்கு நாம வாழ்ற உலகம் கம்யூனிகேஷனுக்கு ரொம்ப முக்கியத்துவம் கொடுக்குது. இந்த உலகத்துல தப்பே இல்லாம பெர்ஃபெக்ட்டா கிராமர் பேசுறது தான் ரொம்ப முக்கியமா, இல்ல நம்ம கருத்தை மத்தவங்களுக்கு புரிய வைக்கிறது முக்கியமா? யோசிச்சு பாருங்க. இந்த ஜிடிஎம்மோட நல்ல விஷயங்களை நாம எப்படி நம்ம டீச்சிங்ல பயன்படுத்தலாம்னு சிந்திங்க. உங்க தேர்வுல நீங்க எல்லாரும் சிறப்பா எழுதி வெற்றி பெற என் மனமார்ந்த வாழ்த்துக்கள். நன்றி.